Hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour இல்லை 2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக கிடைக்கும் நமக்கு. இந்த சிக்கன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நான் 1/2 கிலோ சிக்கனில் தான் செய்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அடுப்பில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. கட் பண்ண வேண்டாம், தட்டி வச்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அந்த இஞ்சியையும் பூண்டையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஸோ இதுக்கு தாளிப்புலாம் எதுவும் கிடையாது. டைரெக்டாக நம்ம வந்து இஞ்சியும் பூண்டையும் தான் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா எண்ணெயிலே பொரியணும். அதுக்கப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த டிஷ்க்கு. ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை எவ்வளோ நல்லா வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்க வதங்க சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா, இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடரில் நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ பொடியோட பச்சை வாசனை போன வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா தூள். ஸோ எண்ணெயில் பார்த்திங்களா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அந்த மாதிரி வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் போட்டு கலந்து வச்சுக்கோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் அந்த எண்ணெய் வெங்காயம்லாம் கலந்து வர்ற மாதிரி, சிக்கன் எல்லாம் கலந்து வர்ற மாதிரி வதக்கி விட்ருங்க. ஒரு 2 ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க, 2 ட்ராப் தான். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் பச்சை மிளகாய் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா சிக்கனை வந்து ஒரு தடவை வரட்டி எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி இந்த சைடில் மட்டும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கடாயை வந்து மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 minutes சிக்கன் வேகும் தொட்டிக்கு நம்ம வந்து இதை வந்து வதக்கணும். ஸோ சிக்கன் தண்ணி விட்டுச்சு, இடையில லிட்டை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இடையிலேயே நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு காரம் வேணால் இதில் வந்து பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சிக்கனை. ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும் சிக்கன் வேகிறதுக்கு. ஸோ தண்ணி 1/4 கப் போதும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிங்கன்னா கொல கொலன்னு ஆகி போயிடும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே நீங்கள் வந்து சிக்கன் வெந்துருச்சுன்னா எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வறுவல் மாதிரி வேணால் கொஞ்சம் விட்டுருங்க, தண்ணியெல்லாம் வற்றிடும். ஸோ இந்த டிஷ்க்கு வந்து முக்கியமாக தக்காளி தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எதுவுமே மசாலா வறுத்து அரைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வீட்டில் இருக்க பொடியை தான் நம்ம போட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா சிக்கன் எனக்கு நல்லா வெந்துருச்சு. பட் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். அதனால் வந்து கடாயை திறந்து வச்சே வந்து தண்ணி வற்றந்தடிக்கு வெயிட் பண்ணேன் நான். உங்களுக்கு வந்து கிரேவியாக வேணால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி வற்றிருச்சு. இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஸோ டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சேர்த்தப்ப. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். ஸோ இந்த காரம், இனிப்பு, நம்ம சேர்த்த லெமன் ஜூஸோட புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுத்துச்சு. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்ருங்க.
அது பார்த்திங்களா ஒரு வறுவல் மாதிரி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா சுக்கா மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு நீங்கள் வந்து இறக்கி வச்சிடலாம். ஸோ இந்த புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு சிக்கன் வறுவல் ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. நீங்கள் சப்பாத்திக்கு, பூரிக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இட்லிக்கு, தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். நாங்கள் வந்து சாதத்துக்கு தான் சண்டே மதியானம் வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா பாய்.